நீங்க டெய்லி பாட்டு பிராக்டிஸ் பண்ணியும் கூட, உங்களோட குரல ஸ்மூத்தா பயன்படுத்தி பாட முடியலையா? இந்த ஒரு சின்ன டெக்னிக் கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, பேசிக்லயே இந்த டெக்னிக்க பயன்படுத்துனீங்கன்னா, பிகினரா இருக்கப்ப பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களால கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். இந்த டெக்னிக்க நீங்க தொடர்ந்து பயன்படுத்துனீங்கன்னா, உங்களோட வாய்ஸ் ரொம்பவே டைட்டா இல்லாம, அது ஸ்மூத்தா மாறி, வாய்ஸ்ல ஒரு விதமான டென்ஷன் இல்லாம பாட முடியும். அதாவது, இப்ப நம்ம பாடும்போது ஸ்ருதி கேட்டு நம்ம ஒரு டோன்ல ஆரம்பிப்போம். இப்ப அந்த டோன அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க அந்த டோன்லயே அந்தளோட அ டியூன வந்து கிராஃப் பண்ண பழகிக்கணும். இப்ப புல்லாங்குழல் ஊதுற மாதிரி நீங்க அதுல உங்களோட அ ஏரோட ஃபோர்ஸ வந்து நீங்க குடுத்து அதுல கிராஃப் பண்றீங்க. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். சா அது அதோட டோனு. இப்ப இந்த டோன்ல இருந்து அப்படியே மத்த எல்லா ஸ்வரங்களையும் நாம கிராஃப் பண்ணணும். அந்தந்த ஸ்வரங்களுக்கு ஏரி, தா, நீ அந்த மாதிரி எல்லாம் பாடாம, அந்த டோன ஹோல்ட் பண்ணி, பிரஸ் பண்ணி பாடுறதுக்கு பழகிக்கணும். சரி, கா, மா, பா, மா, தா, பா. இப்ப இந்த வாய்ஸ் த்ரோவ நீங்க குறைக்க மாட்டீங்க. அத பிரஸ் பண்ணி நீங்க சரிகமா பாட பழகிப்பீங்க. இன்னும் ஜம்பிள் நோட்ஸ் எடுத்து பார்க்கலாம். சரி, க, ரி, க, க, மா, பா, மா, பா, தா, பா, தா. இந்த டெக்னிக் பத்தி ஏற்கனவே நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அதாவது வாய்ஸ் த்ரோ மெத்தட தான் நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி நீங்க சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்பர் ஸ்தாயி எல்லாமே இதுல பாடலாம். இப்ப நான் அப்பர் ஸ்தாயி எடுத்து பாடுறேன். த, நீ, ச, ரி, க, மா, பா, மா, க, ரி. உங்களோட வாய்ஸ நீங்க அந்த டோன்ல நீங்க கிராஃப் பண்ண பழகிக்கணும். அத விட்டுட்டு நம்மளோட த்ரோட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஹையா போறதுக்கு ரொம்ப கத்தி கத்தி பாடனோம்னா, நம்மளோட த்ரோட் தான் அஃபெக்ட் ஆகும்.